உலகெங்கும் வாழும் என் அன்பு தாய் தமிழ் உறவுகளுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். அதாவது ஆங்கிலத்துல ஒரு சொல் இருக்கு. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். அதாவது வரலாறு மறுபடியும் காட்சி அமைக்குது. அது எப்படி நான் சொல்றேன்னா, அதாவது திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சினா, அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அவர் தான் வந்து திமுக விட்டு வெளியில வந்து தனி கட்சி தொடங்கி திமுகவை வீழ்த்தினார். அது எப்பேற்பட்ட ஒரு வரலாறு. அ அவர் வந்து ஒரு திரைப்படத்துல சொல்ல தேவையில்ல. உச்சபட்ச நடிகர். இன்னைய இருக்கிற ஜெனரேஷனுக்கு கூட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்ன்னு யாருன்னு தெரியும். அதே மாதிரி தான் நம்மளோட உச்சபட்ச நடிகர் இப்ப அரசியலுக்கு வந்திருக்காரு. யாரு? நம்ம தங்க தளபதி விஜய். இப்ப வரலாறு மறுபடியும் காட்சி அமைக்கும். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப். அதன் அடிப்படையில திமுகவுக்கு மறுபடியும் தோல்வினா என்னான்னு நம்ம தளபதி தங்க தளபதி விஜய் மூலியமா தெரியும்னு நான் நம்புறேன். இது கேட்கறது கொஞ்சம் விசித்திரமா இருந்தாலும் இதான் உண்மை. பார்ப்போம். 2வது 2026ல தான் நாங்க ஆரம்பிக்கிறோம் ஆட்டத்தையே. அதுக்கப்புறம் மேல மேல பின்னி பெடல் எடுத்து போறோம். அ அதான். இது வந்து ஒரு 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 கரண்ட் ஷாக் குடுத்த மாரி இருக்கு எல்லா கட்சிக்கும். எல்லாம் டபக்கு டபக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு நிக்கிறாங்க. எப்படி? அவர் எப்படி கட்சி தொடங்கலாம்? இவர் எப்படி? எங்க தங்க தளபதி பல வருஷத்துக்கு முன்னாடியே சொல்ட்டாரு அரசியலுக்கு வர்றது. உறுதி. இன்னைக்கு நேத்தைக்கு இல்ல. பல வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு, இப்ப களத்துல டகார்ன்னு குதிச்சுட்டாங்க. ஏன்னா நெறைய பேர் என்ன பண்ணாங்க, நான் அரசியலுக்கு வருவேன், வருவேன், வருவேன்ட்டு அப்படியே ஜகா வாங்கிட்டாங்க. இல்ல கட்சிய கொண்டு போய் வேற எங்கேயா அடமானம் வச்சுடுறாங்க. இல்ல கொள்கை இன்னைக்கு ஒண்ணு பேசுறாங்க, நாளைக்கு ஒண்ணு பேசுறாங்க, நாளன்னைக்கு புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாரி ஒரு கொள்கையில சில அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா எங்க தங்க தளபதி அப்படி கொள்கைய அப்படி வச்சாரு, பின்னி பெடல் எடுக்குறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு தளபதி. அதாவது ஜனநாயகத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து, ஒரு கட்சி ரொம்ப ஸ்ட்ராங் ஆனா, மத்த கட்சிக்கு வந்து ம ம அந்த கட்சி வந்து என்ன முடிவு எடுத்தாலும் யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லாம போயிரும். ஆனா, அ இன்னைக்கு நீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் தட்டி கேட்கிற அளவுக்கு ஒரு மாபெரும் அ ஒரு அரசியல் சக்தியா மாறிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் தளபதி. உங்க பின்னாடி உங்களோட தொண்டன் இருக்கான். உங்க தொண்டன் யாருன்னா, உங்களோட அடிப்படை ரசிகன். உங்களோடயே பயணிச்சிருக்கான் 30, 40 வருஷமா. நீங்க தைரியமா முன்னேறி முன்னேறி போங்க. பார்த்துக்கலாம். எவன் குறுக்க வந்தாலும் பார்த்துக்கலாம். நாங்க இருக்கோம் தளபதி. நீங்க போங்க தளபதி முன்னேறி முன்னேறி. பார்த்துக்கலாம்.